மைமண்டாவதாக கர்த்தரை மகிழ்ச்சியோடு பாடி நாம் ஆனந்த சத்தத்தோடு முழக்கத்தோடு துதித்து மகிழும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபையும் அவருடைய தயவும் மிகப்பெரியது. ஆமென். அல்லேலூயா. வேறு எந்த ஜனங்களுக்கும் கிடைக்காத ஒரு கிருபை அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய ஜனங்களாக இருக்கிறபடினால் கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை கொடுத்து நம்மளை ஆமென் சந்தோஷமா அந்த பூமியில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. किसी भी लोगों को जो नहीं मिलता ये सौभाग्य हमें परमेश्वर ने दिया है, इसलिए परमेश्वर को धन्यवाद करें. கர்த்தர் வரும்போது அவரை குத்தின கண்கள் யாவும் காணுமா. ஆமென். जब परमेश्वर के आगमन में जो उनको जो तकलीफ पहुंचाए थे वो सब जो आंखें वो निगाहें उन पे दिखेगी. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 படிங்க. प्रकाशित वाक्य 1:7 को पढ़िए. रेवलेशन 1:7. ஆமென். ஆமென். அப்போ அவரை குத்தினவர்கள் என்றால் யார்? சிலுவையில் அவரை அவமானப்படுத்தி ஆமென் சிலுவையில் அறைந்தவர்கள் தான் அவரை குத்தினவர்கள். ஆமென். उनको घायल करने वाले कौन है? जिन्होंने क्रूस पर उन्हें जो मारा. அப்போ அவரை குத்தினவர்களுடைய கண்களில் காண்பது உண்மையானால் अगर ये बात सच है நம் எல்லாருடைய கண்களும் அவரை காணும். ஆமென். हमारे नजरें भी उनको देखें. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னென்றால் आज के दिन ध्यान करने का परमेश्वर का वचन இந்த பூமியிலே इस धरती पे யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாத்திரம் ஏன் இவ்வளவு உபத்திரம் यहूदियों और मसीह लोगों के लिए इतनी जो तकलीफ क्यों है என்று நமக்கு ஒரு கேள்வி எழும்புது. அல்லேலூயா. ऐसे एक सवाल हो सकता है मन में. வேற எந்த ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் இராத உபத்திரம் और किसी भी लोगों को जो ऐसा जो तकलीफ யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாத்திரம் இவ்வளவு ஏன் நெருக்கடி? कि सिर्फ यहूदियों और मसीहों के लिए क्यों है? ஏனில் பரலோக தேவனுடைய திட்டமானது क्योंकि स्वर्गराज जो है परमेश्वर का जो उद्देश्य है யூதர்களை கொண்டுதான் यहूदियों के जो को लेके அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டுதான் उनका जो नाम जो धारण किए लोगों को அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற தேவன் தீர்மானித்திருக்கிறார். उनका जो उद्देश्य पूरा करने के लिए जो है परमेश्वर ने निश्चय किया. ஆகவேதான் அந்த ஜனங்களை பிசாசானவன் நினைச்சிட்டோம்னா குறிவைக்கிறான். इसलिए शैतान जो है उन लोगों को जो है उनको उन पे जो है और नजर लगे हुए. புரிஞ்சா? அதனால தான் அவளை உபத்திரம். அல்லேலூயா. इसीलिए जो इतना तकलीफ है. ஆகவே நம்முடைய இருதயம் கலங்காதிருப்பதாக எதை குறித்தும் கலக்கமோ பயமோ திகிலோ அடைய வேண்டியது அவசியம் இல்லை. அல்லேலூயா. இயேசு சொன்னதை நினைவு கூற வேண்டும். இயேசு என்ன சொன்னார்? யோவான் 16:33 வாசிங்க. 31 को पढ़िए. உலகத்தில் உங்களுக்கு ஹல்லேலூயா. உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. இயேசுவுக்கே அந்த உபத்திரம் இருந்தது. यीशु मसीह को भी जो है क्लेश था. இயேசு இந்த பாவம் செய்யாதவர். यीशु मसीह ने कोई पाप नहीं किया. பரிசுத்தர். वो पवित्र है. ஆமென். आमीन. அப்படிப்பட்டவருக்கு ஏன் உபத்திரம்? ऐसे व्यक्ति को क्यों इतना तकलीफ? அதோட பின்னணி என்ன? उसका जो सारांश क्या है? பரலோக ரகசியம் மறைஞ்சிருக்கு அதுல. जो स्वर्गराज का जो रहस्य बात है. உபத்திரம். क्यों ये तकलीफ? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் போது जब यीशु मसीह का जन्म हुआ யோரோது அந்த யோரோது ராஜா இருந்தாமலே அவர் காலகட்டத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறந்த போது जो हेरोदेस राजा जो था यीशु मसीह के पैदा होने के समय அவரை கொலை செய்யும்படி उनको जो ரகசியமாய் திட்டமிட்டான். हत्या करने के लिए जो रहस्य रूपी से जो उन्होंने षड्यंत्र रचा. சரி, ஏன் கொலை செய்யும்படி அப்படி ரகசியமா क्यों हत्या करने का सोचा? திட்டமிட்டான்? क्यों उसने वो उद्देश्य किया என்பதை வாசிக்கும் போது ऐसे जब हम पढ़ते हैं ஒரு ரகசியம் அதுல நமக்கு தெரிய வருது. एक रहस्य बात तो समझ में आता है. ஏன்னா யூதர்களாலே ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு வர இருக்கிறது. क्योंकि यहूदियों के द्वारा ही उद्धार जो है அப்ப அதை தடுக்கணும், அதை தடுக்கணும், तो उसको जो है रोकना है, அதை முடக்கி போடணும், उसे जो है सफल नहीं होना देना है. அல்லேலூயா. हालेलुया. அப்படிதானே இருக்கு. ऐसे ही है. அல்லேலூயா. हालेलुया. யோவான் 4 அதிகாரம்
यूहन्ना चौथा अधिकार 22ஆம் வசனத்தை வாசிப்போம். उसका 22 वचन को पढ़ेंगे. யூதர்கள் வழியாய் ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு வர இருக்கிறது. यहूदियों के द्वारा उद्धार जो है आएगा. ஹல்லேலூயா. हालेलुया. போதும். ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த ரட்சிப்பை தடுக்கணும். எப்படி? अब ये उद्धार को இந்த रोकना है. ரட்சிப்பை பிசாசானவன் என்ன செய்யணும்? முடக்கப்படணும். ये उद्धार को जो शैतान रोकना है. தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்துல யாராலும் தடுக்க முடியுமா? परमेश्वर का उद्देश्य कोई भी रोक नहीं सकता है. தேவ சித்தம் பூமியிலே அவர் திட்டமிட்ட காரியம் நிறைவேறியே தீரும். परमेश्वर का उद्देश्य परमेश्वर की इच्छा எந்த धरती पर पूरा பிசாசும் होगा. எந்த தீய மனிதர்களும் தடுக்கவே முடியாது. वो कोई मनुष्य के द्वारा रोक नहीं सकता है. இத முடக்கிரணும். इसे जो है रोकना है. ஆகவே இந்த பிள்ளையை இயேசுவாகிய குழந்தையை கொலை செய்து விட்டால் इसलिए जो बालक यीशु अगर उनका हत्या हो जाएगा அப்படியே ஸ்டாப் ஆக்கிரலாம். तो ये उद्धार का काम रुक जाएगा. இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கும் பிசாசுடைய சூழ்ச்சியை பாத்தீங்களா? हमें जो है षड्यंत्र இதுதான் அவனுடைய தந்திரம். यही बात है. அதே போலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே உபத்திரம் கிறிஸ்தவர்களை கொலை செய்யணும் ஒடுக்கணும். அதேதான் அந்த சாத்தான் தான். उसी प्रकार आज भी जो है मसीहों को ऐसा रोकने की பயமுறுத்தி முடக்கி விட்டால் उन्हें से डरा के अगर रोक देंगे तो அப்படியே ரட்சிப்பு தடப்பட்டு போயிடும். முடியுமா? उद्धार जो है रुक जाएगा. क्या हो सकता है? हालेलुया. 2 மூட்டை பூச்சியை நசுக்கும் போது 5000 மூட்டை பூச்சி உண்டாகும். அதே நிலை தான் கிறிஸ்தவ நிலை. हालेलुया. कटमलों को रोकेंगे तो और बढ़ते जाएंगे. ஒடுக்கவே முடியாது. रोक नहीं सकते. हालेलुया. हालेलुया. ये ஆகவே தான் इसीलिए திட்டமிட்டு जो पूरे उद्देश्य के साथ பிசாசானவன் जो शैतान जो है இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட கொலைபாதகனாக इस संसार में इसे खूनी की तरह சில மனிதர்களை தூண்டிவிட்டு कुछ लोगों को उकसा के இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி ऐसे कार्य को करने के लिए தீவிரமா இன்னைக்கு எழும்பி இருக்கிறான். ऐसे जो है वो उठ के खड़ा है. நாம் பயப்படக்கூடாது. हमें नहीं डरना है. நாம் பயப்படக்கூடாது. हम नहीं डरना है. हालेलुया. हालेलुया. உலகத்தில் உபத்திரம் உண்டு. संसार में क्लेश है. உலகத்தில் உபத்திரம் உண்டு. संसार में क्लेश है. வேதம் சொல்லுகிற மத்தேயு 5:12 வாசித்து பாருங்கள். 11:12. शास्त्र कहता है मत्ती 5:12 में हालेलुया. हालेलुया. முன் இருந்த தீர்க்கதரிசிகள் இயேசு முதல் கொண்டு जो आदिकाल के जो भविष्यवक्ता थे துன்பத்தை கடந்து தான் போயிருக்கிறார்கள். उन्होंने जो क्लेश को पार करके गए. நமக்கு வரும். हमें हालेलुया. भी आएंगे. हालेलुया. நமக்கு வரும் என்று தான் இயேசு சொன்னார். आएंगे करके मसीह ने भी कहा. ஆமென். आमीन. இயேசுவே ஸ்தோத்திரம். அந்த துன்பத்தின் வழியா கடந்து வந்திருக்கிறார். यीशु मसीह भी वो उसको क्लेश के मार्ग से ही निकले. हालेलुया. हालेलुया. கோதுமை மணியானது மண்ணின் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் ऐसे जो है गेहूं का दाना अगर मर के जमीन में गाड़ा பலன் नहीं இராது. हालेलुया. वो फल नहीं देगा. சீசர்ல ஆமென் தோமாங்கிற ஒரு மனிதர் चेलों में இந்தியா தேசத்துக்கு வந்ததனால जब वो भारत देश आए இரத்த சாட்சியாய் கர்த்தருக்காய் परमेश्वर के लिए जो लहू की घाव அந்த மிஷனரி மரித்ததனாலே उन्होंने जो हालेलुया अनेक கோதுமை மணிகள் அன்னைக்கு இந்த கிறிஸ்தவம் எழும்பி இருக்கு. बहुत से ऐसे गेहूं के दाने जैसे मसीह के लोग. हालेलुया. हालेलुया. அவர் எந்த தீமையும் செய்யவில்லை. उन्होंने किसी का बुराई नहीं किया. இயேசுவை பிரதிபிக்கல் பிதாவாய் வந்தாரு, பிரசங்கித்தாரு, அறிவித்தார். यीशु मसीह के बारे में बताया और उन्होंने प्रचार किया. ஏன் இந்த துன்பம்? क्यों ये तकलीफ? ஏன் அவரை கொலை செய்தார்கள்? क्यों उनको हत्या हो गया? அது சத்துருடைய திட்டம். वो जो शैतान का जो சரி, அவர் மரித்து போனார். वो मर गए. அவர் மரித்ததோட கிறிஸ்துவ நின்னு விட்டதா? क्या उनके मृत्यु के பல बाद मसीह மடங்கு रुक गया? உயர்ந்திருக்கு. वो और गुना कई गुना बढ़ இன்னும் गया. ரட்சிப்பு பற்றி எரிய போகுது. और जो उद्धार का ஏன்னா இது மனுஷனால் உண்டாகவில்லை. ये मनुष्य के द्वारा नहीं हुआ. பரலோக தேவனுடைய திட்டம் तो स्वर्गराज का எழுப்புதல் காலம் வந்து விட்டது. जो है एक हालेलुया. हालेलुया. அந்த அக்கினியை நீ பற்றி யாரும் அணைக்க முடியாது. वो जो अग्नि कोई बुझा नहीं सकता. ஆனால் ஒரு காரியம், लेकिन एक बात है, நம்மளை கொண்டு தேவ ஜனங்களை கொண்டு தான் அந்த காரியத்தை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். जो हमारे द्वारा ही वो उद्देश्य पूरा होगा. ஆனால் நீங்களும் நானும் அதற்கு ஆயத்தமா? क्या हम और आप उसके लिए तैयार हैं? அவருக்காக நாம் மரிக்க ஆயத்தமா? क्या उनके लिए हम நான் மரிக்க ஆயத்தமா? क्या मरने के लिए तैयार हैं? இதுதான் கேள்வி. यही सवाल है. हालेलुया. हालेलुया. ஆண்டவருக்காக மரிப்பதற்கு கூட நாம் என்ன செய்யணும்? हालेलुया. மறுதலிக்காமல். हालेलुया. परमेश्वर के लिए जान देने के लिए வரக்கூடிய உபத்திரங்கள் அப்படிப்பட்ட உபத்திரமா இருக்க போகுது. आने वाले दिन जो कलेश ऐसा होगा. அதனால இப்பமே ஆவியில நிறைந்து इसलिए अभी जो है आत्मा में भर के
ஆமென். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நாம் ஒவ்வொருவரும் பலப்பட்டு पवित्र आत्मा से हम जो ஆவின் தைரியத்தோடு நாம் இருக்க வேண்டும் எந்த இடத்துல இருந்தாலும். ஹalleluya. जो आत्मिक तो ताकत से हम அப்பதான் எந்த பிரச்சனையும் நம்மள அசைக்க முடியாது, तभी जो एक அசைத்து பார்க்காது. तकलीफ हमारे ஹalleluya. சவால் விடணும். जो है हमें सवाल करना है. நான் அன்னைக்கு சொன்னது மாதிரி ஜெய் ஸ்ரீராம் போலோன்னா எப்படி என்ன சொன்னேன், கை கொடுத்துக்கிட்டு थैंक यू जीसस, जैसे मैंने कहा था कि थैंक यू जीसस बोलो, थैंक यू जीसस, थैंक यू जीसस कर, ग्लोरी टू गॉड, ग्लोरी टू गॉड मुड़िकां वैसे ही देखने अच्छा आप लगे. क्रिश्चियन है क्या, அதுக்கப்புறம் ठीक है सॉरी அப்படின்ட்டான். எப்படி तो उन्होंने कहा कि आप हालेलुया 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 हालेलुया. தைரியமா எதிர் அறிக்கை. ஆமென். निडर होके कहीं भी बात करना है, என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்ல, क्या कुछ भी हो, கர்த்தருக்காய் மரிக்க கூட ஆயத்தமா இருக்கணும். परमेश्वर के लिए हम जाने அப்படிப்பட்ட காலகட்டத்துல வந்திருக்கிறோம். ऐसे एक समय में ஹalleluya. உபத்திரம் உண்டு, कलेश होगा, உபத்திரம் உண்டு, कलेश होगा. பூமியில உபத்திரம் உண்டு. इस धरती पे जब तक है कलेश रहेगा. हालेलुया. 1 தெசலோனிக்கேயர் 3:3 வாசித்து பாருங்கள், பவுல் என்ன சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:3-4 को पढ़िए. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நினைக்கிறபடி இருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டது என்று அறிந்திருக்கிறீர்கள். ஹalleluya. हालेलुया. பாத்தீங்களா, அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார். यहाँ प्रेरित पौल क्या कहते हैं, உபத்திரம் வரும் என்று நாங்கள் அறிந்திருந்தோம், जो कलेश आएगा ये हमें पहले से அது पता இப்ப था, வந்து நேரிட்டு இருக்கு. वो ऐसे ही हो रहा है. ஹalleluya. हालेलुया. நாமும் அறிந்திருந்தோம். हम भी इसे जानते हैं. என்ன அறிந்திருந்தோம், क्या जानते இப்படிப்பட்ட சண்டாளர்கள் அங்கே உயரும் போது இங்க வரும் என்று அறிந்திருந்தோம், வந்துருச்சு. இப்போ हैं? ऐसे जो है பவுல் சொன்னது நமக்கும். जो पौल ने कहा वो हमको भी है. ஹalleluya. हालेलुया. சண்டாளர்கள் ஆளுகிறார்கள், சண்டாளர்கள். ऐसे जो दुष्ट लोग जो शासन कर रहे சண்டாளர்கள் இந்த தமிழ்ல என்ன, हैं, ऐसे दुष्ट का मतलब क्या है? நீச பாவி என்று சொல்லுவோம் தெரியுமா, ஈவு இரக்கம் என்ற அவனுக்கு தான் சண்டாள பாவி, அதான் சண்டாளம். அப்படிப்பட்ட ஈவு இரக்கம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். बहुत ऐसे नीच पापी जो बिना रहम के जो है ऐसे लोगों को कहता है. ஹalleluya. அவர்களை கொண்டு சத்துரு பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். उनको लेके जो शैतान जो है कार्य करेगा. உண்மையான கிறிஸ்தவர்களை அவன் அசைக்க முடியாது, सच्चा मसीह को कुछ नहीं कर सकता है. தேவனுடைய ஜனங்களை அவன் அசைக்க முடியாது. परमेश्वर के लोगों को कुछ नहीं कर ஹalleluya. हालेलुया. ஆவிலே வைராக்கியம் கொண்டு सकता. आत्मा में जो ஒரு பவுலை போல, पौल की तरह, ஆமென், ஒரு பேதுருவை போல, पतरस की तरह, ஒரு தாவீதை போல दाऊद की तरह உன்னை நோக்கி வருகிற எதிர் வருகிற எதிரிகளை, ஆமென், நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், ऐसे हमें कुछ துதிக்க தொடங்கு, அறிக்கை செய்ய தொடங்கு, स्तुति करना है. தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிவார்கள். वो जो है आपस में ही मर जाएंगे. முன்ன இப்படிதான் நடந்திருக்கு, ऐसे ही पहले भी हो இனிமையா चुका है. அதுதான் நடக்க போகுது. अब भी ऐसी हो. ஹalleluya. हालेलुया. கொஞ்சம் உனக்கு பயம் வேண்டாம், जरा भी கொஞ்சம் डरना நமக்கு नहीं है. கவலையோ திகிலோ பயமோ வேண்டாம். जरा भी फिकर या படைத்தவர் நம்மோடு, जो है படைத்தவர் உங்களோடு. सृष्टिकर्ता நீங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல, आप लोग साधारण நாம் சாதாரண ஜனங்கள் அல்ல. साधारण வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தரும் இரட்சகரும் வல்லமையும் பயங்கரமான காரியத்தை நடப்பிக்கிறோமாகிய அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகள். सारे सृष्टि की जो सृष्टि करने वाले सर्वशक्तिमान परमेश्वर के உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. जो तुम्हारा मन व्याकुल ना உபத்திரம் हो. வரும், कलेश आएगा. அந்த உபத்திரத்தின் மத்தியில इन कलेश के बीच में ஹalleluya हालेलुया. தைரியமா நிப்போம், जो निडर से रहना है. தைரியம் படுங்க. निडर रहो. தைரியமா இப்படி நிப்பது. धैर्य से कैसे रहना. ஹalleluya. हालेलुया. ஜெபம் கொஞ்சம் அதிகரிக்கட்டும். प्रार्थना जो है उसमें बढ़ना है. ஹalleluya. हालेलुया. ஜெபம் அதிகரிக்கட்டும். प्रार्थना में बढ़ना है. வீட்டில் இருக்கும்போது நல்ல ஜெபம் பண்ணி जब घर में अच्छे प्रार्थना ஆவியில் நிறைந்தவர்களா எப்பவும் காணப்படும். आत्मा से भरे रहे हमेशा. ஹalleluya. हालेलुया. ஆவியில் நிறைந்தவனமா எப்பொழுதும் காணப்படும் போது हमेशा आत्मा से भरे. அப்படிப்பட்டவர்கள் வந்து தைரியமான பேச்சு வரும். ऐसे लोगों को है निडर हालेलुया. करेंगे. தைரியமான பேச்சு. और निडर की बातें. ஹalleluya. हालेलुया. ஒரு நாட்கள் வருது, ऐसे दिन आएंगे. வீடு வீடா கதவை தட்டி ऐसे घर घर जाके खटखटा के கிறிஸ்டினா இந்தா என்று சொல்லக்கூடிய நாட்கள் வருது. ऐसे पूछताछ किया அப்ப என்ன जाएगा செய்வீர்கள்? कि तुम कौन हो कर. ஆமென். கிறிஸ்டின் தானா? தைரியமா சொல்லுங்க. क्या मसीह हो के कौन. ஹalleluya. हालेलुया. தைரியமா சொல்லுவோம். निडर हो के அவன் நம்ம என்ன செய்ய முடியும்? वो हालेलुया. है. தைரியமா சொல்லுங்க. निडर होके बोलना है. ஹalleluya. हालेलुया. கர்த்தருக்காய் நான் மரிக்க ஆயத்தம் परमेश्वर के लिए मैं என்கிற मरने நிலை के लिए வேணும். तैयार हूं. ஆமென். அப்போஸ்தலர்கள் அதை தான் செய்தார்கள். प्रेरित. ஹalleluya. हालेलुया. அவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொண்டு वे लोग प्रेरित करके बोल के ஹalleluya பயந்து பயந்து நடுங்கல, ऐसे डर के ऐसे தைரியமாய் பிரசங்கித்தார்கள். निडर होके प्रचार. தைரியமாய் புறப்பட்டு போனார்கள். निडर होके சிதறி போன அவர்கள்
जो तितर बितर हो गए थे, முடங்கி போய் எங்க பயத்துல இருக்கல, डर के चुपके से திரும்பவும் தேவனை குறித்து பிரசங்கித்தார்கள், दोबारा परमेश्वर का प्रचार किया, தைரியமாய் பிரசங்கித்தார்கள். धैर्य से प्रचार किया. அதே தைரியம் காரணம் என்ன? वही धैर्य का कारण, ஆவியானவர் பலமாய் அவர்களுக்குள் தூண்டினார். पवित्र आत्मा ने उनको सामर्थ्य दिया. ஆவியானவருடைய நிறைவோடு கூட அதை செய்தார்கள். पवित्र आत्मा से भर के ஆவியானவருடைய நிறைவு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த காலகட்டத்தில் पवित्र आत्मा का जो हमें அதை எப்படி பெற்றுக்கொள்வது? कैसे वो पाना है? நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க 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 ஆவியின் பலன் உங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பதை நீங்கள் உணர முடியும். जितना हम प्रार्थना करें परमेश्वर का आत्मा அது உங்களுக்கு தைரியம், इसलिए जो धैर्य அது உங்களுக்கு தெம்பு. वही हमारे लिए जो है सब कुछ है. ஹalleluya, हालेलुया. அப்படிப்பட்ட உபத்திரவம் வரப்போகுது. ऐसा जो कलेश का समय है. ஹalleluya. हालेलुया. சத்துருவானவன் जो शत्रु जो है தேவனுடைய திட்டத்தை परमेश्वर का जो उद्देश्य முடக்கம் என்று சொல்லி उसको जो है नाकाम करना करके பயமுறுத்தி और डरा के அச்சுறுத்துகிறான். जो है हमें ஹalleluya. घबराहट लाएगा. இன்னொரு ஒரு காரியத்தை பார்ப்போம். और एक विषय को देखिए, இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்துல தான் அப்படின்னா, यीशु मसीह जब जन्म हो समय ऐसा था तो மோசே பிறக்கும் போதும் சேம் அதேதான். ஹalleluya. मूसा के समय भी ऐसे ही हुआ था. ஹalleluya. हालेलुया. மோசே பிறக்கும் போதும் जब मूसा का जन्म हुआ, அதே கதை தான். எடுத்து வாசிங்க, யாத்திராகம் 1. ஹalleluya. ஸ்தோத்திரம். 15 வசனத்தை வாசிங்க. निर्गमन 1:15, एक्सोडस 1. ம் ம் ஹalleluya. हालेलुया. பார்த்தீர்களா குழந்தைகளை? ஆனா அந்த காலகட்டத்தில் மோசே जो उस समय जो मूसा ஆமென் பிறந்திருக்கிறார். जो उनका जन्म हुआ था, பார்த்தீங்களா சத்துருடைய திட்டத்தை? பார்த்தீங்களா மோசே? அப்ப தேவன் யாரெல்லாம் முன்குறித்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி தெரிந்து கொண்டாரோ परमेश्वर जिनको चुन के अपना उद्देश्य पूरा करना चाहता है, அவர்களை சாத்தான் குறி வைக்கிறான். उनके ऊपर जो शैतान भी एक नजर रखता है, சாத்தான் குறி வைக்கிறான். और शैतान भी एक नजर रखेगा. ஏன்னா எகிப்தில அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படி மோசே தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். क्योंकि मिस्र की गुलामी से छुड़ाने के लिए परमेश्वर ने मूसा को चुना. ஹalleluya. हालेलुया. இப்போ மோசே கொன்று விட்டால் अगर मूसा का अगर उसको मार देंगे तो அந்த திட்டத்தை முடக்கிடலாம். वो उद्देश्य को हम खत्म कर सकते हैं. முடிந்ததாய்? क्या वो पूरा हुआ? அவனால முடிந்ததா? क्या हो இல்லை. सका? नहीं. தேவனுடைய திட்டம் ஜெயித்தது. परमेश्वर का उद्देश्य ही தேவனுடைய सफल हुआ. திட்டம் ஜெயித்தது. परमेश्वर का उद्देश्य சத்துரு सफल हुआ. வெட்கப்பட்டு போனான். शैतान जो शर्मिंदा हुआ, நாம் ஜெயிப்போம். हम சத்துரு जीत வெட்கப்பட்டு पाएंगे. போவான். जो ஹalleluya. हालेलुया. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. அதை யாத்திராகமம் ஹalleluya 1 அதிகாரத்தை 12 வாசிங்க. 1:12 को पढ़िए. ஆமென். பார்த்தீங்களா? இப்போ இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஏன் எரிச்சல் அடையணும் சொல்லுங்க. क्यों ऐसे उनको जो इजराइल के लोग அவங்க பரவிடக்கூடாது. वे लोग ऐसे फल फूलना नहीं है. யூதர்களை கொண்டு தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு. यहूदियों को लेकर ही उद्धार संसार को है. ஆமென். அப்ப அதை முடக்கி போடணும். इसलिए उसको जो है नाश करना है. ஹalleluya. அதே யாத்திராகமத்துல 15 வசனத்தை வாசிங்க. 15 वचन को पढ़िए. இல்ல 16 வாசிங்க. 16 ஸ்தோத்திரம். 15 ஸ்தோத்திரம். 15 மோசையை கொல்லும்படி அந்த ராஜா, அதை வாசிங்க 15 வசனத்தில். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனைவி முகாந்திரத்தில் பார்த்து ஆண் பிள்ளையானால் உயிரோடு கொஞ்சம் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்க மாட்டோம் என்றார். ஹalleluya. சரி, ஹalleluya. மோசையை கொல்லும்படி அவனும் அந்த காலத்துல இருந்த ராஜா என்ன செய்தான்? பார்வோன் திட்டமிட்டு இருந்தான். ஹalleluya. मूसा का जो हत्या இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த போது கூட அதே காரியம் தான் அவருக்கு
அல்லேலூயா यीशु मसीह पैदा हुए சம்பவிக்க நேரிட்டது, ஆனாலும் முடியல. ஆமென். आमीन। அப்போ இவர்கள் இந்த ரெண்டு பேரையும் கொலை செய்யும்படி பிசாசானவன் பூமியில ரகசியமாய் தந்திரம் பண்ணி ये दोनों को हत्या करने के लिए शैतान அவன் திட்டமிட்டு இருக்கிறதுனால் ऐसे उसने जो कार्य किया அவனால் முடியவில்லை. लेकिन उससे नहीं हुआ। அல்லேலூயா. தேவன் என்ன திட்டமிட்டிருந்தாரோ परमेश्वर ने जो उद्देश्य रखा है அது நிறைவேறி தீரும். वो ஆமென். पूरा ही होगा, அது நிறைவேறி தீரும். पूरा होकर रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அதே உபத்திரம் தான் இன்னைக்கும். ஆமென். उसी प्रकार का क्लेश अभी भी है கிறிஸ்தவர்களை ஒடுக்கணும், जो मसीह लोगों को डराना है। அல்லேலூயா. हालेलुया। முடக்கணும் என்று சொல்லி பயமுறுத்துகிறார்கள். ऐसे ஆமென். उनको रोकना है। பிசாசு ஆட்டம் கண்டு விட்டான். ऐसे जो शैतान जो ये कार्य कर रहा है, ஏன் இப்படி இந்த உபத்திரம் வந்துச்சு என்றால் किस लिए ये क्लेश सब आए? வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 12-12 வசனத்தை வாசிப்போம். 12 को पढ़ी। ம் ம் போதும். அந்த ஒரு நிமிஷம் சோதரம். பிசாசு பாருங்க எப்படி அவனால் அறிந்த முடியுது இந்த காரியத்தை. शैतान एक ऐसे அவனுக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது என்று அதான் என்ன இருக்கிறது என்றானா என்ன அறிஞ்சான். उसके लिए जो है कम समय है इसलिए वो जानता है। அவனுக்கு எப்படி தெரியும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அறிந்து பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதான் என்னத்தை அறிந்தான். நீங்களும் நானும் எப்படி இப்போ கர்த்தருடைய வருகை மிக சமீபம் என்பது எப்படி அறிஞ்சிருக்கிறோம். பூமியில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கேள்விப்படும் போது நமக்கு அந்த அறிவு உண்டாகுதுல. அதே போல சத்துருவானவன் பூமியில ரட்சிப்பு திரளா நடக்கும்போது அவனுக்கு தெரியுது, ஓ காலம் கடைசி ஆயிற்று. அதை அறிந்து ऐसे जो उद्धार के काम को देख के அதை அறிந்துட்டான். எப்படி இப்ப ரட்சிப்பு பரவுது, அப்ப என்ன செய்யணும், முடக்கணும். இதுதான் அவனுடைய ரகசியம். उद्धार का काम को जो हालेलुया रोकना है। हालेलुया हालेलुया। ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். इसलिए किसी के विषय में नहीं घबराना। हालेलुया. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். किसी विषय के लिए घबराना नहीं है। நம்மளை பலப்படுத்துகிற ஆவியானவர் இருக்கிறார். हमें जो है सामर्थ्य देने वाला आत्मा हमारे साथ है। கொஞ்சம் நமக்கும் பயம் இல்லை. ஆமென். பயம் வேண்டாம். किसी बात की डर नहीं। हालेलुया. हालेलुया। நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. हमें वो कुछ नहीं कर ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது மாத்திரம் தான் நிறைவேறும். ஆமென். लेकिन हमारे हर एक की जिंदगी में क्या उद्देश्य वही होगा। ஒருவேளை சிலரை ரத்த சாட்சியாக மரிக்கிறதுக்கு தேவன் சித்தம் கொண்டு ஒப்பு கொடுக்கலாம், நமக்கு தெரியாது. हो सकता है कोई लोग ऐसे हालेलुया लहू की गवाही அல்லது ஒருவேளை அதற்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு தெரியாது. या उठाए लिए जाएंगे, मैं पता नहीं। இதை குறித்து நாம் திட்டவட்டமாய் சொல்ல முடியாது. इसी विषय में हम निश्चय அது बोल नहीं அந்தந்த सकते। சூழ்நிலையில் மத்தியில் நடக்கிற ஒரு காரியம். उस परिस्थिति में होने वाली बात है। ஆனா எந்த காரியமா இருக்கட்டும், जो भी நீங்கள் बात நானும் அறிந்து கொள்ள வேண்டியது தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு கூட ஆயத்தமா இருக்கணும். परमेश्वर के लिए अंत तक गवाही करके मरना है। हालेलुया. हालेलुया। தேவனுக்காய் இரத்த சாட்சியா கூட ஆயத்தமா நாம் மரிக்க இருக்கணும். परमेश्वर के लिए अंत तक जो गवाही बनके मरना है। அப்பதான் உண்மையா அவரை பின்பற்றினது ஆகும். ஆமென். तभी जो है हम सच्चाई से उसका पीछा कर रहे हैं करके पता चलेगा। யூதர்கள் வழியா ரட்சிப்பு வருவதனால் यहूदियों के द्वारा उद्धार अगर आएगा அது तो பரவி வந்திரக்கூடாதுன்னு சொல்லி वो जो है फैलना नहीं है करके பிசாசானவனுக்கு மிகுந்த கோபம். हालेलुया. शैतान को जो है बहुत ही गुस्सा है। நீங்க பாருங்க, தேவனுடைய திட்டம் எதுவெல்லாம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா வருவான். परमेश्वर जो भी है उसके विरुद्ध आएगा। இது அவனுடைய தந்திரம், பிசாசுடைய தந்திரம். ये उसकी चाल है। हालेलुया. हालेलुया। எஸ்தர் காலத்திலே அதேதான். एस्तर के समय में वैसी हुआ। மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு அடக்கு ஒடுக்குமுறை இந்த யூதர்களுக்கு ஏன் வந்துச்சு? किसी लोगों को जो नहीं था वो यहूदियों को कलेश எஸ்தர் किया। எடுத்துக்கொள்ளுங்க, 3 அதிகாரம். हालेलुया. हालेलुया। எஸ்தர் 3, 4, 5, 6 வாசிங்க. एस्तर 3, 4, 5। ம் 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 பார்த்துறீங்களா? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। யூத ஜனங்களை அழிச்சு ஒழிச்சிடணும் என்று यहूदियों को जो है मिटा देना है, கொடிய ஆமானுடைய திட்டம். जो आमान का जो देश था, ஏன்னா அவர்கள் யூதர்கள், क्योंकि वे यहूदी थे, பரவிடக்கூடாது. वो फैल न जाए। ஹalleluya. हालेलुया। அதே தான் நினைக்கும். ஆமென். वही जो है अब है।
கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இந்த உபத்திரம்? मसीह लोग को इतना कलेश क्यों है? அல்லேலூயா. யூதர்களுக்கு ஏன் உபத்திரம்? यहूदियों को इतना कलेश क्यों है? யூதர்கள் வழியா ரட்சிப்பு போகும். यहूदियों के द्वारा उद्धार आएगा। கிறிஸ்தவர்களுக்கு ஏன் உபத்திரம்? मसीह लोग को क्यों ஏன்னா அந்த கிறிஸ்தவர்கள் வழியா தான் தேவனை குறித்து ஆமென் ரட்சிப்பும் சுவிசேஷம் சொல்லுகிறது. அதை திட்டமிட்டு அறிந்திருக்கிறான். क्योंकि मसीह लोग के द्वारा ही जो அதனால सुसमाचार, தான் அவளுக்கு உபத்திரம். इसलिए इतना कलेश। அல்லேலூயா. Hallelujah. இதை நாம் புரிஞ்சுக்கிடணும். ये इस बात समझना ஒரு है। சிலருக்கு புரிய மாட்டேங்குது ஏன் இப்படி உபத்திரம். कुछ लोग नहीं समझते कि इतना कलेश क्यों है। ஒரு சிலர் எப்படி கிறிஸ்துக்கு வந்தாச்சுன்னா பஞ்சமத்தில் அப்படியே தூங்கிட்டு அப்படியே பரலோகத்துக்கு போறலாம்னு கனவு. அப்படிலாம் கிடையாது. ऐसे कुछ लोग को लगता है हालेलुया। कि मसीह में आएंगे तो आराम से அல்லேலூயா. हालेलुया உபத்திரம் வரும். कलेश आएगा। இயேசு சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. यीशु मसीह ने कहा इस திடன் संसार கொள்ளுங்கள், धैर्य से நான் रहो, உலகத்தை ஜெயித்தேன், मैंने संसार पे जीत நீங்களும் लिया। ஜெயிப்பீர்கள். तुम भी எப்படி பரிசுத்த ஆவினாலே पवित्र आत्मा அப்படி के द्वारा। ஜெயித்த மனிதர்கள் உண்டு. பவுல் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுவோம், ஸ்தேவான் எடுத்துக்கொள்ளுவோம், पौल और स्टीफन को देखेंगे, எஸ்தர் எடுத்துக்கொள்ளுவோம், एस्तर को देखेंगे, அல்லேலூயா, தானியேல் எடுத்துக்கொள்ளுவோம், डैनियल को देखेंगे, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கொள்ளுவோம், शाद्राक मेशक आबेद யோசேப்பு எடுத்துக்கொள்ளுவோம், यूसुफ को देखेंगे, தாவீதை எடுத்துக்கொள்ளுவோம். डेविड को देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஜெயித்தார்கள். वे लोग जीते थे, நாம் ஜெயிப்போம். हम भी जीतेंगे। அந்த நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். वो भरोसा और विश्वास होना हालेलुया। है। हालेलुया। உபத்திரம் வரக்கூடாதுன்னு कलेश சொல்லக்கூடாது. அல்லேலூயா. नहीं आएगा कि नहीं कहना है। ஒரு காரியத்தை சொல்லிக்கலாம் ஆண்டவர்ட்ட, एक बात बोल सकते உடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன நடைபெறுமோ அது நடக்கட்டும். हैं, आपकी इच्छा हालेलुया। जो में है वो पूरी हो। இயேசு என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது, ஆனாலும் இந்த பாத்திரத்தை என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவே அப்பா பிதாவே நீங்க கூடுமானால் உம்முடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. यीशु வேற मसीह எதுவும் பேசல. यीशु मसीह ने அல்லேலூயா. कि आपकी इच्छा पूरी हो। பிதாவுடைய சித்தம் ஒன்று இருக்கு, அதான் நிறைவேறும். ஆமென். पिता का जो इच्छा है वही पूरा होगा। பாடுபட்டு தான் நாம் மறிக்கணும் என்றால் மறிப்போம். अगर कलेश से ही हालेलुया। हमें मरना है तो ஒரு मरेंगे। சில சிறைக்கு கொண்டு போக நேரிடும். ऐसे कुछ लोग जेल में जाना हालेलुया। आएगा। சமீப காலத்துல இப்போ अभी யூடியூப்ல பார்த்தேன், हाल ही में की बात है, எங்கேயும் வடநாட்டுல. ऐसे यूट्यूब में देखा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு ரெண்டு சகோதரிமார், ऐसे दो बहनें, ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறேன், ஊழியக்காரர் விசுவாசி தெரியல, பைபிள் வச்சுக்கிட்டு ட்ரக்ஸ் கொடுத்துக்கிட்டு ऐसे सेवक இருக்கிறான். विश्वासी அங்க ஒருத்தன் ஒரு சேத்தான் வந்துட்டான், அரசக்காரன் பார்த்துக்கிட்டு இதர் கேட்கறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனை மிரட்டி வேற யாருக்கும் அவங்க ஃபோன் பண்ணி ஒரு பொம்பளை வந்தா, பெண் பிசாசு எப்படி வந்து கேரே இதர் கேட்கறது அப்படின்னு சொல்லி மிரட்டி என்னை அவன் சொல்லுவான், இயேசுவே இங்கே அறிவிக்கிறதுக்கு இந்திய அரசியலம் சட்டத்தில் இடம் உண்டு, நாங்கள் தப்பாக ஒன்றும் செய்யலை, கண்டிப்பாக நாங்கள் அறிவிச்சோம், எங்களுக்கு ஆண்டவர் அறிவிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்தியில் சொல்லுதான். ஆமென். சொல்லுதான் பயப்படாமல் தைரியமாக. அந்த ஒரு அடி அந்த பொம்பளை ஓ இதர் से निकलता ही नहीं அப்படின்னு சொல்லி மிரட்டு. ஆனால் சந்தோஷமா दीदी आप कुछ भी करो, मुझे मार भी डालो, मैं यीशु को प्रचार करूंगा அப்படிங்க. ஹalleluya. हालेलुया। இதுதான் ஹalleluya. பயந்து ஓடல. ऐसे ही नॉर्थ इंडिया का एक இப்போ संभावना நடந்துட்டே है, இருக்கு. ஹalleluya. ऐसे हो रहा है, நடந்து கொண்டே இருக்கு. ऐसे हो रहा है। கிறிஸ்தவர்கள் பயந்தவர்கள் கிடையாது, मसीह लोग डरपोक नहीं है, பாவத்துக்கு பயந்தவர்கள், पाप के लिए डरने वाले, தீமைக்கு பயந்தவர்கள். बुराई से डरने वाले। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பாவத்துக்கு தான் பயப்படணும், पाप से हमें डरना है, தீமைக்கு தான் பயப்படணும், बुराई से डरना है, துன்மார்க்கமான காரியத்துக்கு பயப்படு, दुष्ट வேற कार्यों அதை से தவிர வேற डरना எந்த है, காரியத்துக்கும் பயப்பட வேண்டாம். और किसी कार्य को नहीं डरना। ஹalleluya. हालेलुया। சாட்சியா நிப்போம், गवाही बन के रहेंगे, நம் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். परमेश्वर हमें छुड़ाएगा। ஹalleluya. हालेलुया। முருதாக்காய் जो मुर्दा गाय, முருதாக்காயை தூக்கில போடணும் என்று சொல்லி ஆமான் திட்டமிட்டு இருந்தான். ஆமென். ऐसे हामान ने उद्देश्य ऐसे सोचा कि हालेलुया। इसे जो फांसी में लटका देंगे। முடிவில் என்ன நடந்தது? अंत में क्या हुआ? ஹalleluya. हालेलुया। அவனுக்கு ஆயத்தம் பண்ண அதே மரத்துல जो फंदा उसके लिए तैयार हुआ था, ஹalleluya. வேதம் சொல்லுவது கலாத்தியர் எழுங்க 6:7 பாருங்க, और गलातियों 6:7 को அந்தபடி அவனுக்கு சம்பவித்தது. उसी प्रकार जो है, हालेलुया। उसके साथ हुआ। என்ன சம்பவி? கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது. அதே அறுப்பான். ஹalleluya. मनुष्य जो बोएगा वही काटेगा। ஹalleluya. हालेलुया। ஆமன் அறுத்தானா இல்லையா? ஆமன் எதை விதைத்தனோ அதே அறுவடை. हामान ने जो बोया वो वही काटा। ஹalleluya. हालेलुया। சங்கீதம் 7:15 வாசித்து பாருங்கள். भजन सही 7:15। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. இந்த கைதான் அவனுக்கு. ஹalleluya. हालेलुया। திரும்ப அதை வாசிங்க கீழே. அவன் சிரசின் மேல் வரும். திரும்பிட்டா எதை விதை போதும், எதை விதைக்கணும் அதுதான் அறுவடை. ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆகவேதான் பாருங்கள் யூத ஜனங்களுக்கு இந்த பூமியில உபத்திரம்,
इसलिए देखिए यहूदी के लोगों को संसार में कलेश है। இது சாத்தானுடைய தந்திரமாகும். ये जो शैतान का एक तंत्र है, பிசாசுடைய சூழ்ச்சி, शैतान का जो एक चाल है, பயமுறுத்தி எப்படியாவது தேவனுடைய திட்டத்தை முடக்கிறேன் என்று சொல்லி திட்டமிட்டு இருக்கிறான். और डरा धमका के परमेश्वर उद्देश्य को रोकना है। ஹalleluya. हालेलुया। நாம் பயப்படாம தைரியமா இருக்கணும். हमें निडर होकर हालेलुया. हालेलुया। ஏசாயா 51:7 வாசிங்க. यशायाह 51:7 को पढ़िए। வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்று பார்க்கணும். ம் 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 ஹalleluya. हालेलुया। மனுஷருடைய நிந்தைக்கும் அவருடைய தூஷகனுக்கும் பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். मनुष्य ஹalleluya. की निंदा से आप घबराना नहीं। அப்ப யாருக்கு பயப்படணும்? तो किसको हम डरना है? வேதம் சொல்லுகிறது. லூக்கா 12:4 எடுங்க. लूक 12:4 को पढ़िए। யாருக்கு பயப்படணும்? என்னாருக்கு பயப்பட வேண்டும்? ம் ஆ ம் ஹalleluya. அவருக்கு ஆமென், தேவனுக்கு மாத்திரம் ஆமென். ஆமென். இன்னொன்று மத்தேயு 10:27 வாசிங்க. मैथ्यू 10:38। ம் பயப்படாமல் வல்லவருக்கு ஹalleluya. அழிக்க வல்லவர் யார்? நீங்களும் நானும் கொண்டு உள்ள நம்முடைய தேவன் ஒருவருக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் உண்டு. அவருக்கே பயப்படுவோம். जो है ஹalleluya. सभी दंड அவருக்கே பயந்திருப்போம். उसी का जो भय माने। ஹalleluya. हालेलुया। பிசாசு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. जो शैतान हमें कुछ नहीं कर सकता है। 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவரா இருக்கிறார். ஏன் நமக்குள் பயம்? क्यों हमारे अंदर डर? ஏன் நமக்குள் கவலை? क्यों हमारे अंदर फिक्र ஒன்று है? வேண்டாம். कुछ नहीं। உலகத்தை நான் ஜெயிப்போம். संसार को கர்த்தர் जीतेंगे। நம்மோடு இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। படைத்தவர் நம்மோடு இருக்கிறார். सृष्टिकर्ता हमारे साथ கொஞ்சமும் है। பய வேண்டாம், हमें कोई திகில் அடைய வேண்டாம். घबराना தேவ नहीं। சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் என்ன நிறைவேற இருக்கிறதோ அது நிறைவேறட்டும், சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவோம். परमेश्वर की इच्छा हमारी जिंदगी में जो ஹalleluya. पूरी हो। இந்த உலகத்தில் நாம் அவர் ஏற்றுக்கொண்டது காரணம் என்ன? इस संसार में हम उसे जो अपनाए उसका कारण क्या है? பரலோகம் போகணும்னா என்ன செய்யணும்? अगर स्वर्गराज में जाना है तो क्या करना है? 2 தீமோத்தேயு 2:12 வாசிங்கள். அந்த காரியத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொண்டு தான் ஆகணும், அடைந்து தான் ஆகணும். 2 टिमोथी எடுத்து வாசிங்க. 2:12 को पढ़िए। ம் பாத்தீங்களா? ஹalleluya. हालेलुया। இது ரொம்ப முக்கியம். ये बहुत मुख्य है। ஹalleluya. हालेलुया। இயேசுவை விசுவாசித்து நன்மை பெறுவதற்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து கிடையாது. நல்லா கேட்டுக்கணும். केवल भलाई के लिए ही मसीह का जो नहीं अपना है। பரலோகம் ஈஸியா பெற முடியாது, பாட அனுபவிக்கணும். स्वर्गराज का जो मार्ग आसान ஹalleluya. नहीं है। அது எதுவா இருக்கட்டும் वो நமக்கு जो भी தெரியாது, है, நான் சொல்ல முடியாது. हम नहीं बोल என்னை सकते। குறித்து நீங்க சொல்ல முடியாது, உங்களை குறித்து நான் சொல்ல முடியாது. किसी के बारे में कोई नहीं बोल सकता। என்ன நேரிடுமோ நேரிடட்டும், जो होना है वो होगा। அனுபவிப்போம். ஹalleluya. हालेलुया। இந்த உபத்திரம்லாம் வரும். ये कलेश जो है நாம் आएगा। அவர் நாமத்தின் நிமித்தம் हम उनके नाम के निमित्त பாடுகளை அனுபவிக்க வேண்டும். हम जो है तकलीफों को हालेलुया। उठाना। हालेलुया। பவுலுக்கு ஆண்டவர் சொன்னபோது पौल को எவ்வளவாய் நீ பாடுபட வேண்டுமோ जो நான் உனக்கு காமிப்பேன். ஹalleluya. मेरे लिए இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கு அவராலே. ऐसे हर एक मनुष्य को जो कलेश है அது அந்தந்த காலத்துல வெளிப்படும். वो समय में ये पता चलेगा। அதுதான் நம்மளை புடமுடக்கூடிய நேரம். वही जो है हमें तैयार कर। ஹalleluya. हालेलुया। புடமுடும்போது பேசாம இருக்கணும். जब तैयारी होता है, जब आराम ஹalleluya. हम आराम से रहना। ஹalleluya. हालेलुया। பரலோக நிச்சயம் स्वर्गराज जो नीचे है, அவரோடு கூட எப்படி பாடுகளை சகித்துக் கொள்வோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். எப்படி? उनके साथ जो ஹalleluya. है कलेश को सबर करेंगे। நம்ம பாடு சகித்துக் கொள்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். जो कलेश को जो सहन करने के लिए நமக்கு तैयार हो। முன் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே அப்படிப்பட்ட பல பாடுகள், சோதனைகள், நெருக்கடிகள், துன்பங்கள், அடிகள், உதைகள் எல்லாம் பற்று அனுபவித்து தான் போயிருக்கிறார்கள். हमारे हमसे पूर्व जो पवित्र लोग हैं हालेलुया। ऐसे ही सेवा किया। பஞ்சமத்துல தூங்கிட்டுலாம் போகல சௌசா. ऐसे जो है आराम करके इसी स्वर्गराज में नहीं। ஹalleluya. हालेलुया। அது நமக்கும் வரும். वो हमें भी आएगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்குள் பலப்பட்டு परमेश्वर में समझ पाए தைரியமா இருப்போம். हम जो है धैर्य से रहें। ஹalleluya. हालेलुया। பிலிப்பியர் 1:அதிகாரம் फिलिपियंस 1 ஹalleluya 29 வாசிங்க. 29 को पढ़िए। फिलिपियंस 1:29। பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கு?
திரும்ப படிங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, பாடுகளும் அவர் நித்தம் அனுபவிக்கணும், அதுக்குனே நியமிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. சில சமயத்துல மகிழ்ச்சியா கர்த்தர் வீடு தந்தாரு, மோட்டர் பைக்கு தந்தாரு, கார் இல்லாம இருந்தோம், இப்போ கார்ல சவாரி போட்டு போறோம், சந்தோஷமா சொல்லிய ரைட்டு. இப்ப அவர் நித்தம் பாடு வரும்போது அதே சந்தோஷமா சொல்லணும். ஆமே, மாமனும் சாமியார் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ஆமென். கிறிஸ்துவின் அல்லேலூயா பொருட்கள் நெருக்கப்பட்டால் பாக்கியம், நமக்கு பாக்கியம். हमें जो है वो आशीष है. பவுல் அந்த வழியாய் கடந்து போயிருக்கிறார். प्रेरित पौल उसी मार्ग से गए. ஹalleluya. हालेलुया. अनेक பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்து கடந்து போயிருக்கிறார்கள். अनेक पवित्र लोग जो उसी मार्ग से அவர்கள் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. वे लोग उन्होंने जो दुख तकलीफ उठाए वो कम नहीं है. அதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கிறோம். वो हम सुने हैं, देखे हैं. நமக்கும் அப்படி வரும்போது हमें भी जब ऐसे சந்தோஷமாய் जो से खुशी से ஹalleluya हालेलुया பாடுகளை அனுபவிக்க வேண்டுமா? जो तकलीफों को सहन करना. மத்தேயு 24:9 வாசிங்க. मैथ्यू 24:9 को पढ़िए. ஹalleluya. हालेलुया. ஏன் பாதிக்கப்படுகிறோம்? क्यों? அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறபடினால், उनका जो नाम हमने अपनाया इसलिए, தரிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாகிய நீங்கள் நான் இந்த பூமியில இருக்கிறோம். जो हम इस धरती पे है. இந்த பூமியில பிசாசு இருக்கிறான். इस धरती पे शैतान भी है. தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க விட மாட்டான், सुसमाचार जो ஜெபிக்க விட மாட்டான், प्रार्थना नहीं करने देगा. ஹalleluya. हालेलुया. அவனுக்கு எரியுது, उसे जो है जलन होता है. பரவிட கூடாது, और सुसमाचार பரவிட கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 2:16 வாசிங்க. 1 Thessalonians 2:16. பவுலுக்கு என்ன சோதனை பாருங்க, அதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி. பாத்தீங்களா? ஏன் தடை? பவுல் சொல்லுகிறார், புறஜாதி இடத்தில் நாங்கள் பேசக்கூடாதபடி தடை பண்ணுகிறார்கள். जो अन्य जातियों से हम ना बात करें. ஹalleluya. அதே சூழ்நிலை தான் இப்போ இருக்கா? वही जो बात आज के दिन में भी है. அதே சூழ்நிலை தான் இப்பவும். वही हालात आज के दिनों में भी. நம்ம மற்றவர்கள் சுவிசேஷம் சொல்லும்போது जो जब लोग सुसमाचार से फैला, ஒரு கூட்டம் நமக்கு விரோதமா எழும்பி வருது. பாத்தீங்களா? एक झुंड हमारे ஏன்னா विरुद्ध आ जाएगा. சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட கூடாது. सुसमाचार सुन के उद्धार ना पाए. ஹalleluya. हालेलुया. பிசாசு ஆட்டம் கண்டு விட்டான். और जो शैतान அவனுக்கு நிலவரம் தெரிஞ்சு போச்சு, जो हालात शैतान समझता है, எழுப்புதல் உண்டாயிற்று. जो एक जागरण हो இப்படியே இந்த चुका है. கிறிஸ்தவர்களை விட்டு விட்டால் ऐसे मुसीले को छोड़ देंगे பரவிரும், जो फैल जाएंगे. அவனுக்கு வயித்துல புளிய கரைச்சிருச்சு பிசாசுக்கு. उसे जो है घबराहट हो रहा है. ஹalleluya. हालेलुया. அதனால தான் இவ்வளவு உபத்திரம் வந்திருக்கு. इसलिए इतना कलेश है. ஹalleluya. புரிஞ்சுதா அப்ப அந்த ரகசியம்? जो ये रहस्य ஹalleluya. யூதர்கள் வழியா ரட்சிப்பு வருது. यहूदियों के द्वारा उद्धार आएगा. ஹalleluya. हालेलुया. அப்ப யூதர் இயேசு கிறிஸ்து, यीशु मसीह यहूदी, பவுலும் இயேசு கிறிஸ்து, பவுலும் யூதர். जो पौल वो भी यहूदी. ஹalleluya. हालेलुया. பாருங்க, யாருக்கெல்லாம் உபத்திரம் வந்து அவங்க அத்தனை பேரும் யூதர்கள் தான். सब यहूदियों को ஹalleluya. ஏன் அவர்களுக்கு மத்திய இவ்வளவு உபத்திரம்? क्यों उनको इतना कलेश? பிசாசு அவர்களை குறிவைப்பான். जो शैतान उन पे जो नजर रखा है, அவர்கள் மூலமாய் उनके द्वारा கர்த்தர் பலமாய் கிரியை செய்து परमेश्वर सामर्थ क्रिया பூமியிலே करेगा. ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடுவார். धरती पे एक बदलावट लाएगा. ஹalleluya. हालेलुया. அப்ப என்ன ஆகும் அவனுக்கு? तो उससे क्या होगा? ஹalleluya. அவன் கொடுக்கு ஒடிக்கப்படும் பிசாசு. उसे जो एक बेचैनी हो रही है, ஆகவே ஆட்டம் கண்டு விட்டான். इसीलिए जो है वो रास्ता निकाल நாம் के रखा है. தைரியமாய் பிரசங்கிக்கணும். हम जो है धैर्य से हालेलुया. प्रचार करें. हालेलुया. ஹalleluya. தைரியமாய். जो धैर्य से. ஆமென். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், प्रेरित पौल कहते हैं, 2 கொரிந்தியர் 4:8 வாசிங்க. 2 Corinthians 4:8 पढ़िए. ஹalleluya. 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 பாத்தீங்களா? பவுல் உபத்திரத்தின் மத்தியில் அவர் சொல்லுகிறார், ऐसे कलेश के जो मध्य में எவ்வளவுதான் எங்களுக்கு போராட்டம் வரட்டும், चाहे कितना ही जो है तकलीफ आए, எவ்வளவுதான் சத்துருக்களால் துன்பம் நெருக்கடி வரட்டும், चाहे शैतान के द्वारा कितना ही जो रुकावट ஒடுங்கி போக மாட்டோம். हम जो है नहीं डरेंगे. ஹalleluya. हालेलुया. ஒடுங்கி போக மாட்டோம். हम नहीं डरेंगे. ஆவியானவர்களை பலப்படுத்தி நடத்துவார். जो पवित्र आत्मा में सामर्थ्य देगा. ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். जो जय देने वाला परमेश्वर में ஜெயம் கொடுப்பார். परमेश्वर जय देगा. ஹalleluya. हालेलुया. சத்துரு நாலாம் பக்கத்திலிருந்து 4 திசையிலிருந்தும் வெள்ளம் போல் நம்மளை சூழ்ந்து வந்தாலும் சரி, ஏசாயா 59:19 படி ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
ஏற்றுவார் शैतान चाहे बाढ़ की तरह भी चारों चार दिशा से आए, ஹalleluya लेकिन परमेश्वर जय देगा। கொடியேற்றுவார் जो ஆனா परमेश्वर ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் एक बात- தைரியமா நிக்கணும் हम जो है धैर्य से रहना, அந்த ஒரு காரியத்தை தான் கர்த்தருடைய ஜனங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார் ये एक ही विषय पर தைரியமா परमेश्वर चाहता है। அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ शाद्राक मेशक जो எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க தள்ளப்பட்டாங்க वो लोग कैसे சவால் परिस्थिति में थे? பயங்கரமான உயிர் போகக்கூடிய அளவுக்கு சவால் எதிர நிக்கி जो जान जाने என்ன जैसे செய்ய போற? एक हालात था। நேவுகாத்து நேச்சர் நிறுத்தின அந்த பொற்சிலைக்கு முன்பாக சாஷ்டாங்கம் விழுந்து பணிந்து கொண்டால் நல்லது जो அல்லது नेबूकदनेस्सर नेचर जो 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 मूर्ति को बनाया, தீக்கு இரையாவீர்கள் உங்களை என் கையில இருந்து யார் காப்பாத்துன்னு பார்ப்போம் तो तुम्हें मेरे हाथों से कौन बचाएगा? ऐसे किसने कहा? அவர்கள் என்ன செய்தார்கள் वो लोग क्या किया? ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் जो उसे उन्होंने से कहा, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் तुम्हारे जो हाथों में எரிகிற அக்கினி ஜோலிக்கும் जो आग जो है वो जलेगा, தேவனங்களை தப்புவிக்க வல்லவர் और परमेश्वर हालेलुया। बचाने में सामर्थ्यवान है। தப்புவிக்க வல்லவர் परमेश्वर बचाने में सामर्थ्यवान है। எப்படிப்பட்ட சவால் பாருங்க कैसा सवाल था? அவங்க வைராக்கியத்தை பார்த்து தான் उनका जो है घमंड परमेश्वर का பரலோகத்தில் தேவனே जो தூதர்களை அக்கினி ஜோலை நடுவில் जो परमेश्वर ने दूतों को भेजा, அனுப்பி उनके जो दूतों भेजे, தலைமயிர் ஒன்று கூட கருகி போகாதபடி அக்கினி வாசனை அவர்கள் மேல் வீசாதபடி उनके जो एक सर के बाल भी जो है பத்திரமாய் கொண்டு வந்தார் नुकसान नहीं हुआ। परमेश्वर ने उन्हें बाहर அவங்க निकाला। வைராக்கியம் उतना परमेश्वर का घमंड। இன்னைக்கு அதே போல் ஒரு சூழ்நிலை நமக்கு முன்னாடி வருமானால் आज अगर ऐसी एक परिस्थिति हमारे बीच में आए, யாரெல்லாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களைப் போல தைரியமா நிக்க போறோம் என்பதை பாருங்கள் कौन कौन शाद्राक मेशक ஹalleluya आबेदनेगो என்னமும் जैसे நடக்கலாம் कुछ भी हो सकता है। கிறிஸ்துவுல என்னமும் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் மத்தியில் நம்ம இருக்கிறோம் ऐसे मसीह लोग कुछ भी कर सकता है, ऐसे की हालातों में हम हालेलुया। रहते हैं। हालेलुया। ஆனா என்ன செய்ய போறோம் ऐसे हम क्या कहेंगे? ஹalleluya हालेलुया। நமக்கு உபத்திரம் பூமியில வரும் हमें जो है कलेश धरती में வந்து आएगा, கொண்டு இருக்குது आ रहा है। நமக்கு முன்ன இருந்த பரிசுத்தவான்கள்லாம் அதை கடந்து தான் போயிருக்கிறாங்க हमारे पूर्व पवित्र लोग वो भी ऐसी ஆனா गए हैं। நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் और आप और हम जो जी रहे हैं संसार சோ में, எண்டிங் இது கடைசி முடிவு முடிவு காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா ये जो आखिर का समय है। ஹalleluya हालेलुया। ஆகவே நாம் எச்சரிப்போடு इसलिए हम जो है सावधानी தேவ से, பயத்தோடு परमेश्वर का भय से, தேவனுக்கு வைராக்கியத்தோடு परमेश्वर के लिए घमंड से தைரியத்தோடு நிக்க வேண்டும் हम जो है धैर्य से रहे। ஆமென் அதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய துணை நமக்கு அவசியம் उसके लिए पवित्र आत्मा का जो है हमें साथ ஆமென் चाहिए। நீங்க ஜெபிக்க ஆமென் आप जितना प्रार्थना ஜெபிக்க करेंगे, जितना प्रार्थना करेंगे, ஹalleluya ஸ்தேவான் जो स्टीवन जो है, நாலு பக்கத்துல கல் எரி உழுது அவருக்கு और चारों बाजू से जो पत्थर जो है அவர் बरसा रहा முழங்கால் படிட்டு இருந்தார் பாத்தீங்களா था, वो घुटने पे था। ஆகவே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டதனால इसलिए पवित्र आत्मा से भर गया, इसीलिए வேற அவர் எதுவுமே அவர் சொல்லவில்லை वो कुछ भी नहीं कहा। கல்லேறி வருது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் जो தைரியமா இருந்தார் पत्थर फेंका, कितना वो तकलीफ தைரியமாய் பேசினாராம் हुआ। वो धैर्य से बात किया। ஆமென் आमीन। அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு उसके विषय में बोला गया है, தானியேல் 6:10 வாசித்து பாருங்கள் डैनियल 6:10, தானியேல் 6:10 डैनियल 6:10। ஜீசஸ் ஹalleluya அவன் பேசின ஞானத்தையும் தைரியத்தையும் குறித்து ஆமென் ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। என்னாயிட்டு வசனம் தானியேலுங்க போச்சு ஸ்தேவன் தானியேல் எடுங்க 6:10 பாருங்க ஹalleluya ஹalleluya हालेलुया। கட்டளையின் பிரகாரம் எல்லாரும் படிச்சாங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் वो जैसे आज्ञा दिया, सब लोग वो मूर्ति को जो दंडवत किया। இப்போ அவனுடைய கையாளுக்கு என்ன தகவல் இந்த யூதர்கள் ये यहूदी जो है, இவர்கள் மாத்திரம் உம்மை வணங்க மாட்டாங்க நீர் நிறுத்தின பொற்சிலைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க என்று சொல்லி கம்ப்ளைண்ட் அங்க ऐसे जो है कंप्लेंट किया कि हालेलुया। यहूदी मूर्ति का दंडवत नहीं कर रहे। அவர்கள் யூதர்கள் वे यहूदी, हम जो यहूदी, பிடிச்சா உடம்பு பிடிப்பான் யூதன் ऐसे जो है ஹalleluya நமக்கும் அதுதான் हम भी ऐसे கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உடம்பு பிடி வேணும் கர்த்தரை ஆமென் உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும் ऐसे मसीह आमीन। परमेश्वर में अच्छा அது पकड़ யார் செய்ய முடியும் कौन कर सकता है? கர்த்தருக்காய் தன் ஜீவனையே ஆமென் ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஜீவனை இலக்கை ஆயத்தமுள்ளவர்கள் தான்
அந்த காரியத்தை செய்ய முடியும். परमेश्वर के लिए अपने जो जो हालेलुया जो समर्पण कर चुका है, அப்ப அதுக்கு வைராக்கியம் வேணும், उसके लिए जो है जलन, வைராக்கியம் வேணும். परमेश्वर का जलन. ஹalleluya. हालेलुया. அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 59 60 வசனத்தை வாசித்து பாருங்க. பாத்தீங்களா? போதும். அவனோ கல்லெறிந்த போது என்ன செய்தான்? முழங்கால் படிச்சு. लेकिन उसने जब पथराव किया तो उसने घुटने टेक के प्रार्थना किया. हालेलुया. मुழங்கால் படிச்சு वो घुटने में प्रार्थना कर रहा था, தேவனை நோக்கி परमेश्वर को देख के बोल रहा था, பிரார்த்தித்தான். उसने प्रार्थना किया. हालेलुया. 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 இங்க ஜெபத்துல இருந்தால் ये प्रार्थना ही से ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்க, ऐसे जो प्रार्थना कर रहे हैं, நடு சாமத்துல ஓங்கி ஒருத்தன் தட்டுதான் எவனை வந்து, अगर किसी ने आके जो है हमें छू உடனே ஜெபத்தை இருந்துட்டு அப்படி கிதக்கின்ற வேண்டியதாங்க. ऐसे जो हालेलुया. प्रार्थना से उठते हैं, இருதயம் ஆடும். हालेलुया. பயத்தின் சுபாவம். ऐसे जो है जो डर. हालेलुया. हालेलुया. ஒரு நாளும் பயத்தின் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. कभी भी जो है भय के लिए जगह नहीं देना है. हालेलुया. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம்? हम और आपका किस कैसा आत्मा? வேதம் என்ன சொல்லுகிற? 2 தீமோத்தேயு 1:7. 2 Timothy 1:7. हालेलुया. தேவன் परमेश्वर ने நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் हमें जो एक भय का आत्मा नहीं दिया है, பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை जो கொடுத்திருக்கிறார். बल सामर्थ्य और அப்படிப்பட்ட நேரத்துல தான் ऐसे समय में ही அந்த தைரியம் வெளிப்படணும். हालेलुया. जो है धैर्य बाहर आना है. हालेलुया. हालेलुया. பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்துட கூடாது. अब भय के लिए जो है जगह नहीं देना है. हालेलुया. हालेलुया. பவுல் சொல்வார், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். प्रेरित पौल कहते हैं हम हालेलुया. संसार का आत्मा नहीं पाए. வைராக்கியம் எங்க காமிக்கணும்? ஜெபிப்பதில் வைராக்கியம் நல்லது. जो परमेश्वर का जलन कहाँ दिखाना है? प्रार्थना. ஆண்டுடைய காரியத்தில் ஒரு ஏதோ ஒரு செய்கை நிமித்தம் செய்வதற்கு வைராக்கியம் நல்லது. परमेश्वर के विषय में दिखाना है. ஆனா ஆண்டவர் நிமித்தம் அவருடைய நாமத்தின் வருகிற பாடுகள் மத்தியிலும் கூட அதே வைராக்கியம் நமக்கு வரணும். हालेलुया. परमेश्वर के नाम पे जो कलेश आएगा அதான் பிரதியா இருக்கும் நமக்கு. तो वही हमें उसमें होना है. हालेलुया. हालेलुया. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, संसार में तुम्हें क्लेश है, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். धैर्य से रहो, मैं संसार को जीत हालेलुया. लिया. हालेलुया. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. யெகோவா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है. நாம் இந்த உலகத்திலே हम इस संसार में இருக்கும் வரையில் நமக்கு ஆமென் உபத்திரங்கள் வருவதும் போவதும் இப்படிதான் இருக்கும். ஆமென். जब तक हम रहेंगे कलेश आएंगे और जाएंगे. கண்ணீரும் துயரமும் உஷ்ணமும் எப்படி எந்த வெயிலும் இல்லாத ஒரு வாழ்க்கை பரலோகத்துல தான். आंसू और हालेलुया. किसी तरह का धूप जैसा नहीं, वो स्वर्ग அதுக்காக में है. ஆயத்தமா நீங்கள் நானும் காத்து இருக்கணும். उसके ஆமென். लिए हम तैयारी से रहना है. எப்பனாலும் என்னனாலும் சம்பவிக்கலாம். कभी कुछ भी हो सकता है. ஹalleluya. हालेलुया. ஆனால் கர்த்தருக்காக நாம் உறுதியோடு लेकिन परमेश्वर के लिए हम जो தைரியமாய் धैर्य से, பரிசுத்தமாய் पवित्र से திடனோடு और जो है धैर्य से கர்த்தர் நம்மளை விடுவிப்பார் परमेश्वर में என்கிற छुड़ाएगा, நம்பிக்கையோடு ये भरोसा இருக்கணும். हम में होना. ஹalleluya. हालेलुया. பரலோகம் கவனிக்கும் அதை. स्वर्ग राज्य उसे देखेगा. நீங்கள் கர்த்தருக்காய் நீங்கள் நானும் வைராக்கியம் நிற்பதை பார்த்துதான் और जैसे हम परमेश्वर के लिए यहाँ पर हम जलन से रहेंगे, பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு கட்டளையாக அனுப்புவார். स्वर्ग राज्य से परमेश्वर अपने दूतों को आज्ञा देंगे. போ, ஒருவன் என் பிள்ளை தைரியமாய் நிற்கிறான், எனக்காக என் நாமத்தின் நிமித்தம் தைரியமாய் மறுதலிக்காமல் திடனா நிற்கான், போ. मेरे नाम के लिए मेरा एक बेटा जो निडर से खड़ा है, तू वहां पे जा. தூதர்கள் வருவார்கள். ऐसे देवदूत आएंगे. பேதுருவே, पतरस, ஹalleluya, நல் இரவு. जो अच्छे, ஆமென். பேதுரு ஒரு சாஞ்சி படுத்து கிடக்காரு. ऐसे पतरस ऐसे सो रहे थे. ஹalleluya. हालेलुया. தேவ தூதன் வந்து நிற்கான். परमेश्वर का दूत आके खड़ा है. பாதரட்சை போடு, பேதுருவே வா என் பின்னாடி. ऐसे तो मेरे पीछे हो இது जा. எப்படி? ये कैसे होगा? தேவ தூதன் வந்தான், परमेश्वर का दूत आया, பேதுருவை கூட்டி கொண்டு போனான். पतरस को लेके गए. ஹalleluya. हालेलुया. அதே தூதர்கள் वही जो दूत है உங்களை காக்கும்படி, आपको जो என்னை संभालने के लिए, காக்கும்படி मुझे भी संभालने के लिए தேவன் யாருக்கனே வாக்கு கொடுத்திருக்கிறாரே, परमेश्वर ने पहले ही जो वचन அவர் दिया, தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவாராம். वे अपने दूतों को आज्ञा देगा. ஹalleluya. हालेलुया. சங்கீதம் 91 11 12 வாசிங்க. பாத்தீங்களா? உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி
तेरे हालेलुया। मार्ग को पूरा तुझे संभालने के लिए அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, हम किसी परिस्थिति में क्यों ना हो, எந்த இடத்துல அடைப்பட்டு இருள் இருந்தாலும் சரி, कहीं पे रुकावट हो क्यों ना, பேதுருவை விடுவித்து அவனை கொண்டு வந்த தெய்வம் पत्थर को छुड़ा के लेके आने वाला நம்மளை வெளியே கொண்டு வருவா, हमें भी बाहर लेके நம்மளை விடுவிப்பா, हमें छुड़ाएगा, அவருடைய பலமான கரம் நம்மளை நோக்கி வரும். उनके सामर्थ हाथ நீ हमें जो பயப்படாதே, नहीं डरना, நானே உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன். तेरे साथ யோசுவா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். जिस तरह मूसा के साथ था उसी तरह तेरे साथ भी रहूंगा. அதே தேவன் वही परमेश्वर நம்ம எல்லாரோடு இருக்கிறார். हमारे सबके साथ है. ஹalleluya. हालेलुया. எந்த இடத்துல அவரை விட்டு கொடுத்துட கூடாது. ஹalleluya. कहीं भी उनको जो ஆமென். தைரியமா சொல்லணும். निडर होके बोलना है. நீ கிறிஸ்தவனா? இயேசுவிடத்தில் பிளாத்தா கேட்டபோது நீ யூதர்களுக்கு ராஜாவா என்று கேட்டபோது ஆமா நீங்க சொல்லுகிறபடியே மறுதளித்தாரா? जब நீங்கள் சொல்லுகிறபடியே. அப்ப நம்மட்ட நீ கிறிஸ்டியன், ஆர் யூ கிறிஸ்டியன்? எஸ் கிறிஸ்டியன். जब यीशु मसीह कहा गया तो उन्होंने इनकार नहीं कहता, ऐसे ही हम भी इनकार नहीं करते. கேட்பான். ஹalleluya. हालेलुया. சொல்லணும். हमें बोलना है. அதிலே கோட்டை விட்டுற கூடாது, மறுதளிச்சிட கூடாது. நல்ல जो கட்டுக்கணும். पीछे नहीं हटना है. ஆமா இன்னும் நடக்கட்டும். ஹalleluya. चाहे जो भी हो. கேட்ட நான் அதான் சொல்லுவேன், கிறிஸ்டியன் தான். என்ன செய்யணும்? पूछा इसलिए बोल रहा मैं मसीह हूं. செய். जो ஹalleluya. हालेलुया. எங்க நீ கொண்டு போட்டாலும் சரிதான். ஹalleluya. हालेलुया. நான் ஆயத்தமா இருக்கேன், சூட் கேட்ட வச்சுக்கிட்டு. ஆமென். मैं तैयारी से எங்கேயும் போவேன். कहीं भी जाऊंगा. ஹalleluya. மரணமோ ஜீவனோ चाहे जीवन हो मृत्यु हो, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. कोई भी चीज मुझे हालेलुया. जुदा नहीं कर सकता है. ஹalleluya. பிலிப்பியர் 1:21 வாசித்து பாருங்கள். பவுல் சொன்ன காரியத்தை. Philippians 1:21. ஹalleluya. मसीह கிறிஸ்துவுக்கு ஜீவன், मसीह मेरे लिए जीवन है, சாவினுக்கு ஆதாயம். लाभ है. பார்த்தீர்களா? எந்த அளவுக்கு கிறிஸ்துவை பின்பற்றினால் किस हद तक मसीह का जो இந்த காரியத்தை அவன் சொல்லியிருக்க கூடும். ये बात तो बोल सकते हैं. கிறிஸ்துவுக்கு ஜீவன், मसीह मेरे लिए जीवन है சாவினுக்கு ஆதாயம். और मृत्यु मेरे लिए लाभ है. ஹalleluya. हालेलुया. எவ்வளவு சந்தோஷமாய் कितनी खुशी की बात है. நாங்கள் கிறிஸ்து நிமித்தம், हम मसीह के பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து நிமித்தம் मसीह के नाम के பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டோம். तो ஹalleluya. खुशी खुशी अपना लिया. சிறைச்சாலையிலிருந்து வரும்போது சந்தோஷமா வெரி ஹாப்பியா வந்தோங்க. जब बंदीगृह से आ रहे ஹalleluya. खुशी थे. எப்படி சொல்ல முடிந்தது? कैसे बोल पाए? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. पवित्र आत्मा का जो भरपाई. தேவன் பலமாய் அப்போஸ்தலரோடு கிரியை செய்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். परमेश्वर का आत्मा उनके द्वारा क्रिया. ஹalleluya. வெறுமையா வந்ததோட காரியம் முடியவில்லை. जो कैसे खाली आए थे காவலாளி ரட்சிக்கப்பட்டான். ஹalleluya. वो भी उद्धार पाए. ஹalleluya. हालेलुया. காவலாளி ரட்சிக்கப்பட்டான். वो उद्धार पाए. ஹalleluya. हालेलुया. எவ்வளவு வல்லமையான தேவன். कितना सामर्थ्य परमेश्वर. அவர் எதையும் செய்ய வல்லவர். कुछ भी करने के लिए सामर्थ्य. நம்முடைய ஜனங்களுக்காக எதையும் செய்வார். अपने लोगों के நம்முடைய लिए कुछ भी ஜனங்களுக்காக करेगा. செங்கடலை பிளப்பார். जो है நம்முடைய समुद्र को ஜனங்களுக்காய் பார்வோனுடைய சேனையை முறியடிப்பார். अपने लोगों के लिए फिरौन के सेना को நம்முடைய हराएगा. ஜனங்களுக்காய் சிங்க கவிகளிலே ஹalleluya தேவ தூதனை கட்டி வாயை கட்டுவார். अपने लोगों के लिए शेर का मुंह बांध देगा. நீ பயப்படாதே, तू मत डर. திடனாயிரு. जो धैर्य से அவருக்காய் வைராக்கியமாயிரு. परमेश्वर के लिए तो जलन से रहना. வைராக்கியத்தை மாத்திரம் தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். तो ये परमेश्वर के लिए जो हालेलुया. चाहता है. தைரியமா இருக்கணும். हम जो निडर होकर रहो. ஹalleluya. हालेलुया. ஆமென். आमीन. ஏசாயா 35:4 வசனத்தை வாசிங்க. Isaiah 31:4. ஆ. ஹalleluya. ஹalleluya. ஆ. ஹalleluya. हालेलुया. இருதயத்தில் பதறுகிறவர்களே, ஹalleluya. हृदय में जो घबराते हैं, நமக்கு பதட்டம் வரக்கூடாது. हमें इसे எவ்வளவு घबराहट அழகா नहीं. சொல்லியிருக்கிறார். நமக்கு தான் அது. ऐसे हमारे लिए. ஹalleluya. அந்த हालेलुया. காரியத்தை நம்மளால தான் புரிய முடியும். वो बात ஹalleluya. உலகத்தனுக்கு புரியாது. संसार के लोग को नहीं समझेगा. அதான் அங்க ஏசாயா 51:7 வாசித்தோம் இல்லையா? பாருங்க, திரும்ப வாசிங்க. என் நீதியை அறிந்தவர்களே, ஆ ஆ பார்த்தீங்களா? நீதியை அறிந்தவர்களே, அப்ப யார் அறிஞ்சிருக்கிறா? அவருடைய ஜனங்களாக நீங்க தான் அறிஞ்சிருக்கீங்க, நான் தான் அறிஞ்சிருக்கேன். அந்நியனுக்கு சொல்லியே, நமக்கு தான். जो அறிந்தவர்களே, धर्मी को जानने वाले लोग, நீதியை அறிந்தவர்களே, என் வசனத்தை இருதயத்தில் பதித்து வைக்கிறவர்கள், உங்களுக்கு நமக்கு. ஹalleluya. हालेलुया. இது உலகத்தண்டுமே சொன்ன புரியாது.
அது பைத்தியமா தோன்றும். संसारिक लोग को नहीं समझे, உங்களுக்கு அது தெம்பு, ஆறுதல். ஆமென். இதை வாசிக்கும் போது ஒரு ஆறுதல் எனக்கு. ऐसे जब पढ़ेंगे ஹalleluya. நீதி அறிஞ்சவன் நான் தான் ஆண்டவரே. சில சமயத்துல புலம்பே வாசிக்கும் போது நான் தான் அவன் தனக்குள்ளே புலம்புவேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு தான் பூஸ்ட். ஹalleluya. हालेलुया, அந்த வசனம் என்னை ஆறுதல்படுத்துது. जो वचन जो है हमें जो ஹalleluya. हालेलुया, இதெல்லாம் வாசித்து தான் எடுத்து அப்படி. ஹalleluya. நமக்கு தான் அப்போ கர்த்தர் நம்மளையும் பாதுகாப்பார். வாசிக்கும் போது ஒரு வார்த்தை வருதுன்னா உடனே இறுதி என்ன சொல்ல தெரியுமா? நம்மை பாதுகாப்பார், அவர்களை காத்தவர் நம்மளை பாதுகாப்பார். இதான் நம்பிக்கை. ஹalleluya. हालेलुया, இப்படிப்பட்ட விசுவாசம் எல்லாருக்குள்ளேயும் வரணும். ऐसे विश्वास सब में ஹalleluya. आना, அப்பதான் பயத்தின் ஆவி வெளியே போகும். तभी जो भय का हालेलुया. आत्मा बाहर जाएगा. உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் जो संसार में जो है उसके நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். जो हमारे ஹalleluya. अंदर है वो बड़ा है. சர்வ வல்லமுள்ள தேவன், सर्वशक्तिमान परमेश्वर, முழு எகிப்து ராணுவமே நம்மளை பின்தொடர்த்தி வந்தாலும் சரி. पूरा मिस्र सेना हमारे पीछे आ जाए तो ஹalleluya. हालेलुया, ஒரு தானியேல் தேவன் நம்ம கூட இருந்தா போதும். जो है ஹalleluya. हालेलुया, அவ்வளவுதான், அவரே பார்த்துக் கொள்வார் எல்லாம். परमेश्वर सब कुछ देख लेगा. ஹalleluya. हालेलुया, மோசே திட்டமிட்டு சத்துருவானவன் கொலை செய்யும்படி சில மனிதர்களை தூண்டினான். ऐसे मूसा का हत्या करने के लिए शत्रु ने जब இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி சில மனிதர்களை தூண்டினான். यीशु मसीह का भी हत्या करने के लिए அத்தனையும் ஃபெயில். सब ஹalleluya. कुछ नाकाम हो गया. அவன் யாருக்கனே தோல்வி அடைந்தவன். जो ஹalleluya. ऑलरेडी जो है वो हार चुका है. அவன் ஒரு இடியட். वो जो है एक मूर्ख, பிசாசு ஒரு இடியட். शैतान जो है मूर्ख है. ஹalleluya. हालेलुया, அவன் ஒரு இடியட். நீங்கள் நானும் டேவிட். ஹalleluya. हालेलुया, டேவிட்னா யாரு? தாவீது. दाऊद है. ஆமென். அப்படிதானே? ஹalleluya. ஏன் தாவீதுன்னு சொன்னேன்? தாவீதுக்குள்ள இருந்தவர் வல்லமுள்ள தேவன், जो दाऊद ஜெயத்தை के अंदर था கொடுக்கிறவர். वो परमेश्वर सामर्थ्य था. ஹalleluya. हालेलुया, ஆகவே தான் நாம் பயப்படாத இருப்போம். इसलिए हम जो निडर हो, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है. நான் எதற்கும் அஞ்ச வேண்டாம். हम किसी चीज के लिए डरना नहीं. தைரியமாய் கர்த்தர்க்காய் धैर्य से परमेश्वर के लिए, இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களிலே தைரியத்தோடு வாழ்வோம். परमेश्वर दिए हुए जिंदगी को हम धैर्य से, திடனாய் நிற்போம். जो है धैर्य से रहे. எதை கண்டு மிரள வேண்டாம், பயப்பட வேண்டாம். किसी विषय के लिए डरना नहीं. ஹalleluya. हालेलुया, எதை கண்டும் பயப்பட வேண்டாம், மிரள வேண்டாம். किसी विषय में घबराना नहीं. படைத்தவர் நம்மோடு, सृष्टिकर्ता हमारे साथ है. படைத்தவர் உங்களோடு, सृष्टिकर्ता உங்களை आपके साथ है. ரட்சித்த தேவன் உங்களோடு இருக்கிறார். उद्धारकर्ता हमारे साथ என்னை है. ரட்சித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். तो उद्धारकर्ता मेरे साथ है. ஹalleluya. हालेलुया, நான் பயப்பட மாட்டேன். हम नहीं डरेंगे. ஹalleluya. हालेलुया, ஆமென். आमीन. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. உபத்திர காலம் வரப்போகுது. जो कलेश का समय आएगा. அப்போஸ்தலர் 4 Acts 4:18, 18. Acts 4:18. ஹalleluya. 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 எப்படி பதில்? பயமுறுத்துவர்கள் மத்தியில பவுல், யோவான், பேதுரு என்ன சொன்னாங்க? அவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். அவர்களுடைய பதில் தைரியமாய், ऐसे उन्होंने, நாங்கள் கண்டதையும் பார்த்ததும் ஏன் சொல்லக்கூடாது? சொல்லுவோம். हमने जो देखा सुना वो हमने बातें हम न तो- बोलेंगे. उसका मतलब क्या है? கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், यीशु मसीह जो जिंदा है, அவர் எங்களுக்குள் கிரியைகளை நடப்பிக்கிறார் என்பதை கண்டிருக்கிறோம். हमारे अंदर जो क्रिया कर रहा है, அதை நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது? हाँ, उसे क्यों नहीं बोलना है? இதுதான் பதில். यही जो है जो பயப்படல. नहीं डरा. ஹalleluya. हालेलुया, திடனாய் பதில், எதிர் அறிக்கை. वो जो है निडर है, जो एक बयान है. ஹalleluya. हालेलुया, இதுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. यही हमें आज हालेलुया. हालेलुया. அதே அப்போஸ்தலர் 5:29 வாசிங்க. ஹalleluya. மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமா இருக்கு. मनुष्य के अधीन होने से अच्छा परमेश्वर का जो है हम. ஹalleluya. हालेलुया, அப்படிப்பட்ட தைரியமான பேச்சு தான் நமக்கு தேவை. அது சாதாரணமா வராது. इस प्रकार का धैर्य जो हमें चाहिए. யாரும் சொல்லி கொடுத்தும் வராது. कोई बोल के भी नहीं आने वाला है. அது பலமான விசுவாசம். தேவனுக்காக வைராக்கியமாய் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பேச முடியும். जो परमेश्वर के लिए जो है जलन பேச முடியாது. सभी. ஹalleluya. हालेलुया, தைரியமாய் எவர்கள் கர்த்தருக்காக மரிக்க கூட ஆயத்தமா இருக்கிறார்களோ, जो परमेश्वर के लिए मरने के लिए भी तैयार है. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இப்படி சொன்னா என்னெல்லாம் நடக்கலாம் அவர்கள் தெரியும். उनको पता है कि ये बोलेगा तो क्या क्या होगा. அப்போஸ்தலருக்கு ஆனாலும் लेकिन
அவர்கள் அதெல்லாம் தெரியாது. उनको वो सब नहीं पता. தேவனுக்கு சாட்சியாய் நின்றார்கள். परमेश्वर के लिए गवाही बन के खड़े. ஹalleluya हालेलुया. ஹalleluya. மத்தேயு 10:32 வாசிங்க. मत्ती 10:32 पढ़िए. ஹalleluya हालेलुया. மனுஷருக்கு முன்பாக जो मनुष्यों के बीच में. ஹalleluya हालेलुया. அதுல ஒரு சில காரியத்தை அறிஞ்சுக்கணும். மனுஷன் சில சமயத்துல நார்மலா எல்லாருக்கும் முன்பாக நம்ம ஆண்டவரை பத்தி பேசுதோ சொல்லுதோ அது வேற, அது ஈஸியா சொல்லிடலாம். आमतौर पे सबके साथ எதிர்ப்பு வரும்போது இயேசுவை யாரும் இங்க அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நேரத்துல ஒரு விசுவாச வீரன் தைரியமா யார் பேசுறாங்களோ அதுதான் ஹalleluya தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கும். जब विरोध हालेलुया आएगा तभी हम मसीह के लिए बात हालेलुया करेंगे. हालेलुया. அதான் இன்னைக்கு தேவை. वही हमें आज जरूरत है. அதை நாம் செய்யணும். वही हमें आज को करना. கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்த நோக்கம் என்ன? परमेश्वर ये संदेश का उद्देश्य क्या है? காலத்தை அறிந்த கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பேசுவதற்கு காரணம் என்ன? समय को समझ के जो संदेश को இனி வரக்கூடிய நாட்கள் இப்படி இருக்கிறபடினால் தேவ ஜனமே ऐसे होगा. நீங்கள் ஆமென் தைரியமா இருங்கள், கர்த்தருக்குள் தைரியமா இருங்கள், धैर्य से கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள், परमेश्वर ने खुद ஆவில நிரம்பி இருங்க, आत्मा से भरिए, எந்த ஒரு பயமுறுத்துதலுக்கும் பயப்படாதீங்க. किसी तरह का ஹalleluya என்று கர்த்தர் நம்மளை எச்சரித்து புத்தி சொல்லுகிறார். ऐसे परमेश्वर பலப்படுத்துகிறார், सुझाव देते हैं, திடப்படுத்துகிறார். हमें जो है. ஹalleluya हालेलुया. அதத்தான் நான் சொன்னேன். वही तो मैं कहा. ஹalleluya. हालेलुया. ஆகவே தேவ ஜனங்கள் ரொம்ப கவனத்தோடு ஆமென் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, इसलिए ஆவியில் நிறைந்திருங்க, सावधानी से रहिए, आत्मा से வீணான भरिए. பழக்கத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ऐसे जो व्यर्थ बातों को जगह नहीं காலம் கடைசி ஆயிற்று, जो काल बहुत कम है. நம்மளை சுற்றிலும் உபத்திரம் हमें जो है हमें घेरे நெருக்கி हुए கொண்டே வருது. ऐसे कलेश आएंगे. பிசாசுக்கு தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்து जो शैतान को जो है இதை தடை பண்ணும் வகையில் எழும்பியிருக்கான் சில மனிதர்களை தூண்டி. उससे जो कम जो बंदिश लगाने के लिए அவன் என்ன செய்தாலும் சரி वो जो भी कहे तो தோல்வி முடிவில் அவனுக்கு. जो हार आखिर में उसी का है. ஹalleluya. हालेलुया. நம் தேவன் நம்மளை பரலோகத்துக்கு கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். परमेश्वर ने स्वर्ग राज्य के நம்மளை लिए கொண்டு போவார், ஆனால் சாட்சியா நிக்கணும், हमें जो परमेश्वर लेके साक्षियाँ जाएंगे, गवाही बन के रहेंगे. நின்னு அவருக்காய் மரிக்கணும். ஹalleluya. इसलिए परमेश्वर के लिए हमें जान देना है. அதுக்கு நம்ம ஆயத்தமாவோ, हम तैयारी से रहेंगे. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे. இந்த ஒரு பாடல், இந்த நெஞ்சே நீ கலங்காதே தினகரன் பாடல் அந்த இது இருக்கா? ஸ்தோத்திரம். நெஞ்சே நீ கலங்காதே தினகரன். சரி, அது கீழே. ஓகே, ஸ்தோத்திரம். சரி, வரதட்டியும் படிக்க எத்தனை வரி வருதோ அதான் பாடல், அதுக்கு மேலே ஸ்டாப் இருக்கட்டும். ஹalleluya. हालेलुया. நெஞ்சே நீ கலங்காதே சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே, நானும் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. வஞ்ச பாகை செய்தாலும் வாராவினை பெய்தாலும், வஞ்ச பாகை செய்தாலும் வாராவினை பெய்தாலும், நெஞ்சே நீ கலங்காதே. வினை மேல் வீணை வந்தாலும் அதிகமாக வீணை மேல் வீணை வந்தாலும் மற்றிலா வார்மை பாற்றாலும் வானம் இடிந்து விழும் தாளும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை
மறவாதே. நானும் செய்வேன் என்று நெஞ்சு நீ கலங்காதே. ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். मनुष्य संदेश को आशीष करे। आमीन।